ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம வடிவங்களோட உலகத்துக்குள்ள போய் நிறைய விதமான வடிவங்களை சந்திக்க போறோம். வாங்க போலாம். இது என்ன விதமான வடிவம்னு உங்களால யூகிக்க முடியுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது வட்ட வடிவம். வட்ட வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல சர்க்கிள்னு சொல்லுவோம். வட்ட வடிவத்துக்கு எந்த விதமான பக்கங்களோ மூலைகளோ கிடையாது. இங்க இருக்கிற பொருட்கள்ல எதெல்லாம் வட்ட வடிவத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க. ஆமா, இந்த மேஜை, தட்டு, அப்புறம் இந்த பழங்கள் கூட வட்ட வடிவத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற கடிகாரம், சக்கரங்கள் இதெல்லாமே வட்ட வடிவத்துல தான் இருக்கும். இது என்ன வடிவம்னு சரியா சொல்லுங்க. சதுரம். சதுர வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல ஸ்கொயர்னு சொல்லுவோம். சதுர வடிவத்துக்கு 4 சமமான பக்கங்கள் இருக்கும். இங்க என்ன சுத்தி இருக்கிற எல்லா அட்டைப்பெட்டிகளையும் கவனிச்சிங்களா? இது எல்லாமே சதுர வடிவத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற வீட்டு ஜன்னல்கள், அப்புறம் நம்ம விளையாடுற செஸ் போர்டு இதெல்லாமே சதுர வடிவத்துல தான் இருக்கும். அடுத்ததா இது என்ன வடிவம்னு உங்களால யூகிக்க முடியுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது முக்கோணம். முக்கோண வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். என் கூட சேர்ந்து இந்த வடிவத்தோட பக்கங்களை எண்றீங்களா? 1, 2, 3. முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கு. என் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்க இந்த தோரணியை பார்த்தீங்களா? இது எல்லாமே முக்கோண வடிவத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட கோவில் கோபுரம், அப்புறம் வீட்டு குடிசைகள் இதெல்லாமே முக்கோண வடிவம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் செவ்வகம். இந்த வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். நீங்க கவனிச்சீங்களா? இந்த வடிவம் பார்க்கிறதுக்கு நீளமாவும் அகலமாவும் இருக்குல்ல? நம்மளை சுத்தி எதெல்லாம் செவ்வக வடிவத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க. ஆமா, நம்ம வாசிக்கிற புத்தகங்கள், அப்புறம் நம்ம தொலைபேசி இதெல்லாமே செவ்வக வடிவம் தான். ஹாய் செல்லக்குட்டி, இன்னைக்கு நாம பழங்கள் மூலமா நிறங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஆப்பிள். ஆப்பிள் பழம் என்ன நிறத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க. ஆப்பிள் சிவப்பு நிறத்துல தான் இருக்கு. இந்த நிறம் பார்க்க ரொம்ப பிரகாசமா இருக்குல்ல? அடுத்து நம்ம பார்க்க போறது வாழைப்பழம். வாழைப்பழம் மஞ்சள் நிறத்துல இருக்கு. மஞ்சள் நிறம் பார்க்கிறதுக்கு சூரிய ஒளியை போலவே இருக்கும். இது திராட்சை பழம். திராட்சை பழம் எந்த நிறத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? திராட்சை பச்சை நிறத்துல இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே திராட்சை பழம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அடுத்து நம்ம பார்க்க போற பழமும் நிறமும் ஒரே நிறம் தான். அது ஆரஞ்சு. ஆரஞ்சு ரொம்ப ஜூசியானது. இப்போ என் கையில இருக்கிறது ப்ளூபெர்ரி. இது ப்ளூ கலர்ல இருக்கிறதுனாலதான் இதை ப்ளூபெர்ரின்னு சொல்லுவாங்க. பார்க்க குட்டியா உருட்டையா இருக்குல்ல? இது தர்பூசணி பழம். இந்த பழத்தை கட் பண்ணா உள்ள பிங்க் நிறத்துல இருக்கும். பிங்க் நிறம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அடுத்து பாருங்க தேங்காய். தேங்காய் என்ன நிறத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க. ஆமா, தேங்காய் வெள்ளை நிறத்துல இருக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து என்ன நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நம்பர் 1, அதாவது 1. அதுவும் அங்க பாருங்க, வானத்துல ஒரு நட்சத்திரம் மட்டும் எவ்வளவு பிரகாசமா இருக்குதுல்ல? அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் 2, அதாவது 2. 1, 2. ஆமா, 2 பட்டாம்பூச்சி இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் 3, அதாவது 3. இதோ இங்க எத்தனை பந்துகள் இருக்குன்னு எண்ணலாமா? 1, 2, 3. ஆமா, இங்க 3 பந்துகள் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் 4, அதாவது 4. இங்க பாருங்களேன், வாத்துகள் எவ்வளவு அழகா தண்ணியில போயிட்டு இருக்குன்னு. இவைகளை எண்ணுவோமா? 1, 2, 3, 4. மொத்தம் 4 வாத்துகள் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் 5, அதாவது 5.
இங்க எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5. சரியா சொன்னீங்க. மொத்தம் 5 ஆப்பிள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் 6. அத 6ன்னு சொல்லலாம். இங்க எத்தனை தேனீகள் பறக்குதுன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5 6. இங்க 6 தேனீக்கள் பறக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் என்னன்னு தெரியுமா? 7. அதாவது 7. வானத்துல எத்தனை பலூன்ஸ் பறக்குதுன்னு வாங்க எண்ணலாம். 1 2 3 4 5 6 7. மொத்தம் 7 பலூன் வானத்துல பறக்குது. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் 8. அதாவது 8. இங்க எத்தனை கார்ஸ் இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் 8 கார்கள் இங்க நிக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் 9. அதாவது 9. இங்க பாருங்களேன், என்னை சுத்தி எவ்வளவு குட்டி பறவைகள் இருக்குன்னு. அவைகளை எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9. இங்க 9 பறவைகள் இருக்கு. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற நம்பர் 10. அதாவது 10. நம்ம முன்னாடி எவ்வளவு கலர்ஃபுல்லா கப் கேக்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அது எத்தனை இருக்குன்னு இப்போ எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 கப் கேக்கள் நம்ம முன்னாடி இருக்குது. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.